கிறிஸ்துக்குள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களோடு கூட இணையும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதுக்காக நான் அவரை துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன். என்னன்னு நினைக்கிறீங்களா? என்ன ஒரு புதிய அல்லது நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் செய்த அளவில்லாத கிருபை, இரக்கம், தயவு அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னு சொன்னால், இன்னைக்கு 1000வது எபிசோடை தாண்டி வந்திருக்கோம். நினச்சி பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. முதல் நாள் தொடங்கும் போது இது எப்படி இருக்கும், ஒரு 10-15 நாளில் நடத்துவோமா அல்லது ஒரு 30 நாளில் நடத்துவோமா, 1 மாதம் 2 மாதம் அப்படின்னு சொல்லி டைரக்டர் எர்வின் அவங்க வந்து சொல்லுவாங்க, பேசுங்க அப்படின்னு சொன்னால், ஐயோ இன்னும் எத்தனை நாள் அப்படின்னு நினச்சோம். ஆனால் நாம் நினச்சி பார்க்குறதுக்கு மேலாக ஆண்டவர் மிகவும் கிருபையாக 1000 நாட்கள் 1000 எபிசோடு பண்ணுற அளவுக்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இன்னைக்குரிய வாக்குத்தத்தமான வசனம் அல்லது துதித்தலின் வசனம் என்ன அப்படின்னு சொன்னால், என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு 5 நிமிஷம் பேசுறதோல 10 ரொம்ப நேரம் பேசலை, 5 நிமிஷம்தான். அதில் ஒரு மிகுந்த சந்தோஷம் என்ன, ஆண்டுடைய நாமத்தை சொல்வதற்கு அடியால் பாவியாக எனக்கு இந்த ஒரு ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்துருந்தாங்களே, அதுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன். இன்னும் பார்க்க போனீங்கன்னு சொன்னால், நான் மாத்திரம் இல்லை, இந்த நிகழ்ச்சி இந்த ஒரு 6 நிமிடம் அல்லது 7 நிமிட நிகழ்ச்சி தான். அதுக்கான வேலைப்பாடுகள் நிறைய இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்கும் என்னென்னா, ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தார். ஆண்டவர் ரொம்ப போதுமானவராக இருந்து எங்களுக்கு ஏற்ற நண்பர்களை கொடுத்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், எனக்கு ரெக்கார்ட் பண்ணுறது வந்து என்ன என் மகன் செல்வின் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு எடிட்டிங்க்கு சகோதரர் ராஜன், சகோதரி ஃப்ளோரா இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. எங்களை எல்லாரையும் வச்சு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் நல்லா நடத்துங்க அப்படின்னு சொல்லி, யாருன்னு சொன்னால் பிரதர் எர்வின் அவங்க எவ்வளோ பிஸியான இதில் கூட என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இந்த காரியங்களுக்காக அதிகமாக முயற்சி செய்வாங்க. ஏன்னு சொன்னால், தேவன் அவர்கள் செய்த எல்லா உபகாரங்களுக்கும் நான் எப்படி நன்றி செலுத்துவேன் அப்படின்னு தெரியாமல், அது தெரியல அப்படின்ல, அதுக்கு நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னால், அவருடைய நாமத்துக்காக எதையாவது செய்யணும், ரொம்ப விருப்பப்பட்டு நிறைய காரியங்களை ஆண்டவருக்காக செய்யணும்னு ஆசைப்படுகிற அந்த சகோதரர் இந்த நிகழ்ச்சியில் ரிவைவல் டிவி அந்த இதிலேருந்து அவங்க என்ன செஞ்சாங்க, தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாங்க. இந்த ரிவைவல் டிவியில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு காலகட்டங்களில் சிறுவர்களுக்கான செய்தியை சகோதரி ரெனி அவர்கள், அப்புறம் இப்போ ரீசெண்டாக நமக்கு சாம் கொடுக்குறாங்க ஸ்டோரி டைமில். இதெல்லாம் வந்து எங்களுடைய பலத்தினாலோ நாங்கள் ரொம்ப அறிவாளிங்கனாலும் இல்லை, ஆண்டவருடைய மிகுந்த கிருபையும் இரக்கத்தினால எங்களுக்கு இந்த காரியங்கள்லாம் எங்களுக்கு வாய்க்கு பண்ணுது. ஒரு காலகட்டங்களுக்கு ஆரோக்கிய செய்தியை திருமதி எம்பரல் எர்வின் அவங்க நமக்கு கொடுத்துருந்தாங்க. மற்றும் வந்து சிஸ்டர் சப்திராலும் சாம நமக்கு நிறைய குயிஸ் ப்ரோக்ராம் நடத்தியிருந்தாங்க. ஹேங்மேன் அந்த மாதிரி சில நிகழ்ச்சிகளை நடத்தினாங்க. ரொம்ப எல்லாமே என்ன ஆச்சு சொன்னால், அநேகர் பார்த்து அநேகர் என்ன செஞ்சாங்க, ஆண்டவரை துதித்தாங்க, போற்றினாங்க, அல்ல அட்லீஸ்ட் நேரத்தை என்ன செஞ்சாங்க, செலவு பண்ணாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா 100 பேர் சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் வந்து அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. நம்ம வசனம் சொன்ன மாதிரி, உங்கள் ஆகாரத்தை தண்ணீர் மேலே போடுங்க, அது அநேக நாளுக்கு பிறகு பலன் கொடுக்குன்னு சொல்லி நாங்கள் 1 வருஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 300 பேர் இருந்தாங்க. இதெல்லாம் வந்து விசுவாசத்தில் அல்லது இந்த நிகழ்ச்சியை செய்கிறதுல இல்லை தொடர்ந்து செய்யலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு நாள் அந்த எண்ணமே வந்ததில்லை. எப்போவுமே என்ன இருந்துச்சுன்னா, அடுத்தது என்ன செய்யலாம், எப்படி அதை நம்ம மற்றவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. அப்படி தோணும் பொழுது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் அப்படி பார்த்தா கடைசியாக 1000வது நாள் வந்து நிற்கிது. ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆண்டவர் எப்பேற்பட்ட வல்லமை உள்ளவர். ஒன்றுமே தெரியாத ஒரு பிள்ளைங்களை வச்சு என்ன செய்கிறாங்க, பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்கிறாங்க. அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இவ்வளோ பேர் நிறைய பேர் சொன்ன பார்த்தீங்களா, இவங்க எல்லாம் வந்து இந்த நிகழ்ச்சிகளுக்காக என்ன செஞ்சாங்கன்னா உதவி பண்ணாங்க. அவங்களுடைய நேரத்தை சில நேரம் அவங்க வேலைக்கு போயிட்டு வந்து ரெக்கார்ட் பண்ணி எங்களுக்கு கொடுப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸியாலாம் நம்ம நினைக்கிறோம், பார்க்குறோம், அதில் ஒரு 5-7 நிமிஷம் அதை கூட நம்ம பார்க்குறதுக்கு சில நேரம் என்ன செய்கிறோம்,
இது இது எப்போவுமே அந்த சிஸ்டர் தானே பேசுவாங்க. சிஸ்டர் இல்லை, ஆண்டுடைய வார்த்தை. அது சிஸ்டரை வந்து நீங்கள் மறந்துடணும். ஆண்டுடைய வார்த்தை இன்றைக்கி என்ன வந்திருக்கு, இன்றைக்கி என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காங்க, இன்றைக்கி என்ன என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிற செய்திகளை தான் அப்படி நம்ம பார்ப்போம். அப்படின்னு சொன்னால் அப்படி பார்த்ததுனால தான் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 900 சம்திங் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. அதற்காக நான் எல்லாருக்காகவும் இப்போ நாங்கள் இவ்வளோ ப்ரோக்ராம் பண்ணி போடுறது யாருக்காவது பார்த்து யாராவது பிரயோஜனப்பட்டாங்கன்னா தான் அதில் என்ன இருக்குது, பயன் இருக்குது. அந்த மாதிரி அநேகர் இருக்குன்னு சரி, நீங்கள் நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுறீங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டுடைய ஊழியம், ஆண்டுடைய வார்த்தை ஒரு நிமிஷமோ அல்லது ஒரு நேரம், ஒரு நாள் அப்படி நம்ம சொல்லியிருந்தா கூட என்னது, ஆண்டவர் அதற்கான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு மாதந்தோறும் 1ஆம் தேதியில் வந்து ஒரு பெரிய போதகர், அவருக்கு நேரமே இருக்காது, ஆனால் அதன் மத்தியில் என்ன செய்வாங்க, பாஸ்டர் ஜான் மெல்கி அவங்களும் நமக்கு என்ன செஞ்சாங்கன்னா நிறைய வாக்குத்தத்தமான வசனங்களை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரம் இல்லாதபடி கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு நான் என்ன செய்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஏன்னு சொன்னால் அவர் இவ்வளோ காரியங்களையும் எல்லாவற்றையும் நேர்த்தியாக நடத்தி வர்றதுக்காக கிருபை செய்தாங்க. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடக்கணும். 1000 மாத்திரல, அது எத்தனை நாள் ஆண்டவர் ஜீவன் கொடுக்குறா, அது முடிகிற வரைக்கும் நாங்கள் என்ன செய்யணும், தொடர்ந்து உற்சாகத்தோடு செய்யணும். இதற்கு உதவி செய்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் உற்சாகம் தரணும். அதே சமயத்தில் என்ன செய்யணும், ஆசீர்வாதம் அவர்கள் பெற்று தேவனுக்கு நன்மை செய்து அதுவும் சாட்சியாக ஒரு நேரத்துக்கு வரும். இன்னொரு முக்கியமான நிகழ்ச்சி கூட உங்களோட கூட பகிர்ந்து கொள்ளணும். என்ன அப்படின்னு சொன்னால், நமக்கு பாட்டு அந்த இது இருந்துச்சுல்ல, பாட்டு துதித்து பாடுதல் அப்படின்னு சொல்லி அது கொஞ்ச நாள் போட்டிருந்தோம். தொடர்ந்து சொல்லிகிட்டே வரும் பொழுது, நன்றி சொல்லும் பொழுது போதகர் ரெவரண்ட் எஸ்பி ராஜ் அவங்களுடைய டீம் ஒரு நமக்கு அநேக செய்திகளை இந்த கிறிஸ்மஸ் டைமில் நமக்கு கொடுத்தாங்க. அவங்கள எல்லா ஊழியக்காரர்களுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஸோ எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செஞ்சிருந்தால் போதுமானவராக இருந்தார். ஆனால் அந்த சகோதரர்களுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இத்தனை நன்றிகளும் செலுத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது உடனே எனக்கு யோசனை வந்துச்சு. இப்போ எல்லாத்தையும் அப்போது என்னுடைய நண்பர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், இந்த மாதிரி நாங்கள் 1000 டேஸ்க்கு வந்துட்டோம் அப்படின்னு. அவங்க உடனே ஒரு கால்குலேஷன் போட்டாங்க. 1000 டேஸ்னால் இப்போ நீங்கள் எத்தனை மணி நேரம் பேசியிருக்கீங்க, அல்லது எத்தனை மணி நேரம் நீங்கள் ஆண்டோடைய சத்தியத்தில் மற்றவங்களை கேட்க வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு தாட் சொல்லி அந்த கால்குலேட் பண்ணாங்க. அப்படி பண்ணிவிட்டு அவங்க சொன்னாங்க, 133 மணி நேரம் ஹவர்ஸ் நம்ம ஆண்டுடைய சத்தியத்தை 1000 நாட்களில் கேட்டிருக்கிறோம் அல்லது பேசியிருக்கிறோம். கேட்ட எல்லாருக்கும் என்னது, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து என்ன செய்யுங்க, ஆண்டுடைய சத்தியத்தை கேளுங்க. ஆண்டுடைய சத்தியத்தை கேட்கறது மாத்திரம் அதனுடைய நடப்பதற்கும் நம்ம என்ன செய்வோம், பிரயாசப்படும். 1000 நாள் அப்படின்னு சொன்னோன்னே வேதாந்தத்தில் நிறைய காரியங்கள் இருக்குது 1000 நாளை பற்றி. ஆண்டவருக்கு பார்வைக்கு அது என்னது, 1000 வருஷமே அவருக்கு என்னது ஒரு நாள் போல தான். ஸோ அந்த 1000 நாள் வந்து நமக்கு பெருசாக இருந்தாலும் ஆண்டவருக்கு அது சிறிதுதான். ஆனால் அந்த சிறிய நாள் சிறிதாக இருந்தாலும் அதனுடைய ஆசீர்வாதங்கள் என்னது, மிகவும் பெரியதாக இருக்கிறது. இன்னொன்று பார்த்தேன், வேதாகமத்தில் 1000 நாளுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது 1000 நாள் அப்படின்னா ஒரு கம்ப்ளீஷன் அப்படின்ட்டு போட்டிருந்துச்சு. எல்லாத்துக்கும் ஒரு முடிக்கிற ஒரு தருணம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சந்தோஷம். இப்போ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, 1000 நாட்கள் நம்ம கடந்து வந்துட்டோமா அப்படின்னு சொல்லி. ஒரு 3 இயர்ஸ் கிட்ட நம்ம வரப்போகிறோம். இப்பேற்பட்ட அற்புதமான தேவன், அவரை பற்றி 1000 நாள் ஒரு 5 நிமிஷம் பேசுறதுக்கு எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கிறோமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இல்லை. ஒரு 1% 2% தான் அவரை பற்றி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், இல்லை தெரிஞ்சிருக்கிறோம். இப்போ இன்னும் நிறைய இருக்குது. ஏன்னா நம்ம அவரை பற்றி படிச்சுட்டு வரும் பொழுது, ஆண்டுடைய வருகை வரும் பொழுது இன்னொரு 1000 நாள் காத்துட்ருக்கு. இன்னொரு 1000 வருஷம் ஆண்டவரோடு கூட நம்ம அரசாளுகிற நாட்கள் இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்யணும், இந்த 1000 என்ற வார்த்தையை நம்ம என்னென்னா மைண்டில் வச்சுக்கிட்டு என்ன செய்யணுமா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழணும் ஒவ்வொரு நாளும். ஏன்னு சொன்னால், நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், என் கற்பனை கைக்குள்ள இருக்க என்னது, எத்தனை தலைமுறை மட்டும் சொல்லியிருப்பாங்க சொன்னால் 1000 தலைமுறை மட்டும். நினச்சி பாருங்கள், ஆசீர்வாதங்கள் நீங்களா நானும் பார்த்த தலைமுறைகள் எத்தனை, 1 2 3 தான். ஆனால் ஆசீர்வாதம் எப்படி தருவாங்கன்னா 1000 தலைமுறை மட்டும். ஆண்டவருடைய அன்பு அப்பேற்பட்ட அன்பு. ஆண்டவர் வந்து தண்டிப்பதற்கு என்னது ரொம்ப கம்மி, ஆனால் ஆசீர்வதிப்பதற்கு என்ன செய்கிறாரு, 3ஆம் 4ஆம் தலைவர் மட்டும் உங்களை என்ன செய்வேன் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க ஆண்டவர்.
உங்களை என்ன அவர் அவ்வாறாக நேசிக்கிறார். இந்த நாளில் நமக்கு வருகிற ஒரு இது என்னன்னு சொன்னால் சங்கீதக்காரன் தான். சங்கீதக்காரன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 103வது அதிகாரம் பார்க்கும் பொழுது அவர் சொல்லுவார், எதுக்கெல்லாம் நான் தேங்க்ஸ் பண்ணுறேன் ஆண்டவரே அப்படின்ட்டு அவர் சொல்லுவார். ஆனால் நான் எதுக்கெல்லாம் தேங்க்ஸ் பண்ணுறேன்னு சொன்னால், நானும் தாவீதோடு கூட சேர்ந்து சொல்கிறது என்னன்னு சொன்னால், ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னால், என் அக்கிரமங்கள்லாம் அவர் மன்னித்தார், என் நோய்கள் எல்லாம் அவர் குணமாக்கினார் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். அப்போ தாவீதோடு கூட நானும் சேர்ந்து சொல்கிறேன். இன்றைக்கி இந்த 1000வது எபிசோடில், ஆண்டவரே நீர் என்ன செஞ்சீங்க, என் அக்கிரமத்தெல்லாம் மன்னிச்சிங்க, என்னுடைய நோய்கள் எல்லாம் குணமாக்குனீங்க. இத்தனை 3 வருஷத்தில் நிறைய சுகவீனப்பட்டிருக்கோம், நிறைய நேரத்தில் என்ன செஞ்சுருக்கோம், பாவம் பண்ணியிருப்போம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் செஞ்சுருப்போம். எல்லாவற்றிலும் என்ன செஞ்சால் ஆண்டவர் நமக்கு மன்னித்தார். அந்த மன்னிப்பு கொடுத்த தேவனை நான் இந்த நாளில் சோஸ்தரிக்கிறேன். அப்புறம் என்ன செஞ்சேன்னா, என்னுடைய பிராணனை அழிவுக்கு காப்பாற்றினார். தாவீது பக்தன் பாடுவார், என் பிராணனை என்னது அழிவுக்கு பாதுகாத்தார். என்ன செஞ்சார், விலக்கி காத்தார். அப்புறம் என்னது, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடி சூட்டினார். ஆண்டுடைய கிருபை இல்லைன்னா நான் இத்தனை வருஷத்தை 3 வருஷத்தை நம்ம கடந்து வந்திருக்க முடியும், இந்த எபிசோடை நான் கடந்து வந்திருக்க முடியும்னா கண்டிப்பாக முடியாது. நாங்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து எல்லாரும் ஒரே மனதோடு இருந்து செஞ்சதுனால தான் இதை பண்ண முடிஞ்சு. அதனால ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, என் பிராணன் என்ன செஞ்சார், அழிவுக்கு காத்திருக்கிறாரு. கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அவருடைய கிருபை இருந்துச்சு, அவருடைய இரக்கம் இருந்துச்சு. அதனால தான் இந்த காரியங்கள்லாம் எங்களால் செய்ய முடிஞ்சு. அதனால நான் ஆண்டவரை துதிக்கிறேன், சோஸ்திரிக்கிறேன், நன்றி சொல்கிறேன். அடுத்தது பார்த்தா, நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். நன்மையினாலே எங்கள் வாயை திருப்தியாக்கியிருக்கிறாரு. எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்காரு. இத்தனை நாளை கழிக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷம், திருப்தியான ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. அதுக்காக நான் ஆண்டவர் இருக்கிறேன். கழுகுக்கு சமானமாய் என்ன இருக்குது, வயது திரும்பவும் வாழ வயது போல் ஆகிறது. அந்த ஸ்பிரிட் இருக்குது. வயசுலாம் போயிட்டா கூட அந்த ஸ்பிரிட் என்னென்னா, இன்னும் ஆண்டவருக்காக அதிகமாக செய்யணும், இன்னும் ஒரு 1000 எபிசோட் பண்ணணும், இன்னும் ஒரு 1000, அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து செய்யணும். இந்த ப்ரோக்ராம் மாத்திரம் இன்னும் நிறைய ப்ரோக்ராம் ஆண்டவருக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ரிவைவல் டிவியில் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருக்கு நன்றி அதிகமாக செலுத்தணும். நம்ம எண்ணி முடியாத ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். அதனால் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபையும் உள்ளவர். சரிங்களா, அவர் ரொம்ப கிருபையும் இரக்கம் உள்ளவர். எப்பொழுதுமே அவர் கோபம் கொண்டிருந்தார், எப்போவுமே கடிந்து கொள்கிற தேவன் இல்லை. நம்ம தப்பு செய்யும்போது நம்ம அவர் பாதத்துலேருந்து போயிடக்கூடாதுன்றதான் நம்மளை கண்டிப்பாங்க, அதில் நம்மகிட்ட கோவப்படுவாங்க. இல்லாட்டி ஆண்டவர் நம்மை எப்பொழுதும் ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் அப்படின்ட்டு சொல்லியிருக்குது வசனம். அப்போ உங்களை ஆவிக்குரிய சிலர்கள் உங்களை என்னையுமா அவர் ஆசீர்வதிக்க காத்திருக்கார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். இன்றைக்கி கொஞ்ச நேரம் கூடுதலாக எடுத்துக்கிட்டோம். ஏன்னு சொன்னால், ஆண்டவர் செய்த அளவில்லா நன்மைக்காகவும் அவர் செய்த கிருபைகளுக்காகவும் நாங்கள் துதிக்கணும் அப்படின்னு சொல்லி டீமாக, ஆக்சுவலாக இதை எங்கள் டைரக்டர் எர்வின் தான் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, அதனால தான் இந்த வாய்ப்பு அடியாளுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அது மாத்திரம் இல்லாதபடிக்கு இது ஓவரால் இப்போ எங்கள் எல்லாருக்கும் யார் இருக்கிறாங்கன்னா, இதை ஃபவுண்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் மிஸ்டர் ரிச்சர்ட் மோகன்ராஜ். அவங்களுக்கு ஃபேமிலி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிற ராணி, இவங்கெல்லாம் அவங்களுடைய தியாகம், அவங்களுடைய ஒரு அர்ப்பணிப்பு தான் என்ன செஞ்சுன்னா இவ்வளோ காரியங்களையும் செய்ய முடிஞ்சிச்சு. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய கிருபை, அவருடைய இரக்கம் எங்களுக்கு என்ன இருந்துச்சு, அதிகமாக இருந்துச்சு. எப்படி தாவீது பக்தன் பாடினது போல் நாங்களும் எங்கள் டீம், ரிவைவல் டீமும் சேர்ந்து ஆண்டவர் என்ன செய்கிறோம், துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். எதுக்காக என்ன, அவர் செய்த சகல உபகாரங்களுக்காகவும் நாங்கள் என்ன செய்கிறோன்னு சொன்னால் அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை அழிவிலிருந்து காப்பாற்றிருக்கிறாங்க. அது மாத்திரம் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்வதற்கு தேவன் பலன், எப்படி கழுகுக்கு சமானமான வயது தந்தாங்களோ அதே போல் எங்களுக்கும் தருவார், நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நாங்கள் தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் கண்டிப்பாக பண்ண முடியாது. நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், தேவனுடைய அன்பை ருசித்து பாருங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறீங்களோ, அவரை ருசி பார்க்குறீங்களோ, உங்களுடைய கிருபை உங்களுக்கு அனுதினமும் எப்படி இருக்குமா, புதிதாக இருக்கும். அந்த புதிதான கிருபை என்ன செய்யலாம், நீங்கள் அனுபவிப்பீங்க. அப்படி அனுபவிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்யலாம், நீங்களும் தொடர்ந்து அநேகருக்கு சொல்லலாம். தொடர்ந்து எங்களோட கூட இணைந்திருங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. ஜெபம் செய்வான். எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான கிருபை தகப்பனே, சாமி இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே
உடைய பரிசுத்த சன்னிதானத்தை நோக்கி அப்பா பிதாவே என்று மகிழ்ச்சியோடு நன்றியோடு நம்முடைய பார்த்து நிற்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த ரிவைவல் டிவி நிகழ்ச்சியில எங்களை நீர் இணைத்து இம்மட்டுமாய் நம்முடைய பரிசுத்த கரம் எங்களை வழிநடத்தின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. 1000 எபிசோடை நாங்கள் முடிப்பதற்கும், அநேக நிகழ்ச்சிகளை இதன் மூலமாக செய்வதற்கும், அநேக காரியங்களை மற்றவர்களுக்கு உபயோகப்படுத்துவதற்கான காரியங்களை நாங்கள் கொடுப்பதற்கும் செய்வதற்கும் எங்களுடைய கரங்களை நீ பலப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துவோம். விசேஷமாக ஆண்டவரே, இந்த வேலையுடைய நாமத்திற்கு நன்றியும் துதியும் சோஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்கிறோம். இந்த வேலையிலும் கூட இது சகோதரர் எர்வின்காக செபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் அவர் மிகவும் பிரயாசப்பட்டு எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசத்தையும் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. எப்படி நீர் ஈசாக்கை ஆசீர்வதித்தீரோ அதே போல் அந்த மகனை நீங்கள் ஆசீர்வதிங்க. அவருடைய மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவருடைய வேலை செய்கிற இடங்களில் அவரை ஆசீர்வதிங்க. அவர் என்னெல்லாம் பிரயாசப்பட்டிருக்கிறாரோ, என்னெல்லாம் ஆசை வச்சிருக்காங்க, எல்லாவற்றையும் நாமத்திற்கு ஏற்றபடி, சித்தத்திற்கு ஏற்றபடி நிறைவேற்றி தர வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. அது மாத்திரம் ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து கொடுக்குறோம் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபம் பண்ணி ஒவ்வொரு நாளும் இதற்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற கர்த்தாவே, ஒவ்வொரு நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. இந்த செய்திகளை மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுற பிள்ளைங்க, எடிட் பண்ணுற பிள்ளைங்க, ரெக்கார்ட் பண்ணுற பிள்ளைங்க எல்லாரையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் சாமி. அந்த குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிங்க சாமி. உடைய பணியை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட உடைய கரம் இருக்கட்டும் ராஜா. அவளை பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. சாத்தான் அவளை துன்பத்துக்குள் அழைத்து செல்லாதபடிக்கு நீருடைய இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து அந்த பிள்ளையுடைய வேண்டுதல்கள் வாஞ்சிகள் எல்லாவற்றையும் நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, 1000 நாவுகள் போதாது ராஜா. நீர் செய்த எல்லா உபகாரங்களையும் நாங்கள் சொல்வதற்கு தகப்பனே. அவ்வாறு ஆண்டவரே, நாங்கள் எண்ணி முடியாத அநேக காரியங்களை நீங்கள் செய்திருக்கீங்க ஆண்டவரே. நாங்கள் ஆரம்பிக்கும் போது அற்பமாய் ஆரம்பித்தோம் கர்த்தாவே. ஆனாலும் கூட இத்தனை நாள் ஆண்டவரே, நீர் எங்களை வெகுவாய் அழகாய் நடத்தி வந்திருக்கிறே. ஆச்சரியமா இருக்கிறது கர்த்தாவே. அதற்காக துதிக்கிறோம், சோஸ்திரிக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய அன்பிலே நிலைத்திருக்கும். உடைய ராஜ்யம் வரும்பொழுது இவரே எங்கள் ராஜா, இவருக்காக காத்திருந்தோம், இவர்கள் களிக்குறோம் என்று சொல்லி அந்த ராஜ்யத்தில் நாங்கள் சேர நீர் கிருபை செய்தல் வேண்டுமா இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.